அவர் நல்ல ஆசிரியரை வழங்கினார். ஆகவே இந்த மறைக்கோட்டத்தின் சார்பாக, திருவண்ணாமலை மறைக்கோட்டத்தின் சார்பாக அவருடைய சேவை அளப்பறிந்து இன்னும் அதிகமாக கனவுகள் எல்லாம் வைத்திருக்கிறார். உங்கள் ஒத்துழைப்போடு மிகச் சிறப்பாக இதை ஒரு பேராலயம் மட்டுமல்ல, ஒரு திரு யாத்திரை தளமாக மாவட்டம் முழுவதும் இருந்து மக்கள் வருகை தரும் வண்ணம் ஒரு தளமாக மாற்றுவதற்காக அவருடைய கனவு இருக்கிறது. இந்த கனவையெல்லாம் அந்த குழந்தை இயேசு அற்புதத்தாலே நிறைவேறும் என்று நம்பிக்கையோடு நாம் அவருக்கு உறுதியளிப்போம். அவருடைய அத்தனை பணிகளையும், இறையாட்சி பணிகளையும், இங்கே வளர்ச்சி பணிகளையும், இதை ஒரு பெரிய திருத்தலமாக ஆக்குகிற அத்தனை பணிகளையும் பாராட்டி கரவொலி எழுப்பி அவருக்கு நன்றி. மாவட்டத்தின் சார்பாக அனைவரும் எழுந்திருப்போம். குழந்தை இயேசு அனைவரையும் ஈர்க்கும் வண்ணம் மிக அருமையாக இந்த பங்கை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த திருவிழாவை மிக சிறப்பாக திட்டமிட்டு அனைவருக்கும் அறிவித்து எல்லா பங்குகளிலுமிருந்து மக்கள் வருவதற்கு அழைப்பு விடுத்தார். இன்னும் உங்களுக்கும் மிக நீங்கள் இந்த விழாவிற்கு ஏராளமான மக்கள் வருவார்கள் என்று ஏறக்குறைய ஒரு 100-200 சேர் வெளியே கூட போட்டுருந்தார். அவருடைய இதயம் மிகப்பெரியது. ஆனால் ஆளுங்க வரல. அப்படி வந்தாலும் உட்காந்து பார்த்தா பல இடங்களில் போனோம்னா பதில் சேர் கேடுவாங்க. இங்கே சேரே 200-300 சேர் போட்டு வச்சிருக்காரு. ஆகவே மிக விசாலமான இதையும் கொண்ட நண்பர் ஞானகுருதி அவர்கள் இந்த ஆலயம் மட்டுமல்ல, இந்த இடமெல்லாம் சிறப்பாக அவர் ஆலய பணிகள் மட்டுமல்ல, மீட்பு பணி மட்டுமல்ல, சமூக பணி மட்டுமல்ல, அனைத்து பணிகளையும் அற்புதமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். ஆகவே கடவுளை எழுப்பிய பக்கத்தை நம்மளை இன்றைய செய்தி 3 வாசகங்களிலும் அடிப்படையாக இருப்பது உடன்படிக்கை. உடன்படிக்கை நற்கருணையை பற்றி பலவாறு பல முகங்களில் நாம் பார்க்கலாம்.
இந்த இடத்துல வருகின்ற மக்கள் பல எண்ணங்களோடு இயக்கங்களோடு வருகின்றார்கள். நன்றி சொல்லவும் தேவைகளை கொடுக்கவும் அற்புத குழந்தை மகிமைப்படுத்தி வருகின்றார்கள். போதிய அளவுக்கு விளம்பரம் எல்லா பகுதிக்கும் சென்றடைந்திருக்கின்றது. நான் சொன்னது போல நம்முடைய திருவிழா அற்புத குழந்தையை மகிமைப்படுத்துவதற்கு நம்முடைய சுயநலத்திற்கோ நம்முடைய பெருமைக்கோ அல்ல. அதை நாம் தெளிவாக மனதில் வைத்துக் கொள்வோம். அது மட்டும்தான் அற்புத குழந்தையை மகிமை பெற வேண்டும், வருகின்ற மக்களுடைய எண்ணங்கள் நிறைவு பெற வேண்டும். அதை மட்டும் மனதில் வைத்து நாம் விழா கொண்டாடினால் அர்த்தமுள்ள விழாவாக இருக்கும். என நாளை தினம் திருவிழா நிகழ்வுகள் காலை 8 மணிக்கு வருகின்றவர்களுக்கு அங்கே திருப்பலி பதிவு செய்வதற்கும் எழுதி கொடுப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அனைத்தும் ஒருங்கிணைக்க கமல் போட்ட பயிற்சியை உதவி இயக்குனர் தந்தையை அழைத்திருக்கின்றேன். பிறகு 8 மணிக்கு சிறப்பு திருப்பலி, 9:30 மணிக்கு மீண்டும் திருப்பலி, 11 மணிக்கு திருப்பலி. 3 திருப்பலி இருக்கும். ஒவ்வொரு அரசாதனம் கேட்கப்படும். தந்தையர்கள் இங்கே ஒவ்வொரு அரசாதனம் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், அவசியம் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். சரியாக 1 மணிக்கு அன்னதானம் இருக்கும். 2 மணியிலிருந்து 3:15 மணி நேரம் 3 மணிக்கு நற்கணி ஆராதனை மற்றும் நோயாளிகளை ஆஸ்வதிக்க ஆரோக்கிய நிர்மலராஜ் வருகின்றார். அந்த வழிபாடு நடக்கும். 3:15 மணிக்கு நிறைவு பெற்று 3:30 மணிக்கு நம்முடைய ஆயுள் தந்தைக்கு நாம் வரவேற்பு கொடுக்க வேண்டும். அதற்கு நம்முடைய எல்லோரும் அங்கே இருந்து நாம் ஆயரை வரவேற்பது நல்லது. நம்முடைய மறை மாவட்டத்தின் தலைவர். எனவே இந்த உரிமையோடு நாம் அவரை வரவேற்க எல்லோரும் நேரத்தோடு வந்து அவரை நாம் அன்போடு வரவேற்று ஒரு சின்ன 15 நிமிடம் கொடுத்த பிறகு 4 மணி அளவில் திருப்பலி ஆரம்பமாகும். கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் மகிழ்ச்சியோடு அழைத்தவுடனே நம்முடைய பங்குகள் 3வது முறை வருகின்றனர். எனவே நாம் நன்றியோடு அவரை வரவேற்போம். திருப்பலியில் முழுமையாக பங்கேற்று விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி அற்புத குழந்தையை மகிமைப்படுத்துவோம். திருப்பலி முடிந்து தேர் மந்திரிக்கப்படும். பிறகு தேர் பவனி இருக்கும். தேர் பவனி முடிந்தவுடனே நற்கணி ஆசிரியர் கொடியிறக்கும். வானவேடிக்கைக்கு மேற்கொள்ளி அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். அவருடைய உறவினர் மூலமாக அவர்களுக்கு நாம் முன்கூட்டியே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இறுதி தவத்திற்கு பிறகு நாம் நற்கணி பவனியாக எடுத்துக்கொண்டு அந்த கெதியில் அதில் இருக்கிற பீடத்தில் அங்கே ஸ்தாபனம் செய்து நற்கணி ஆசிரியர் பெற்று ஆலயத்தை சுற்றி பவனியாக வரும். வந்து இங்கே நற்கணி ஆசிரியர் பெற்று நாம் நற்பகிழ்வோடு இல்லங்களுக்கு செல்வோம்.